நமது வாழ்க்கையில் வரும் சோதனைகளுக்கெல்லாம் காரணம் 7.5 சனி என்று நினைக்கிறோமா? ஆனால் சாஸ்திரம் சொல்வது ஒன்று. 7.5 சனி தண்டனை அல்ல, அது வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் காலம். பொறுமையை கற்றுத்தரும், உழைப்பை உயர்த்தும், நேர்மையை நிலைநாட்டும் ஒரு கர்ம பயிற்சி காலமே 7.5 சனி. இந்த காலத்தை நம்பிக்கையுடன் கடந்து சென்றால் முடிவில் கிடைப்பது நிலையான வெற்றி, உயர்ந்த வாழ்க்கை. சனி குருவின் அருளுடன் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். மேஷம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவர்கள். எந்த விஷயத்தையும் தாமதமின்றி தொடங்க வேண்டும் என்ற வேகமான மனநிலை இவர்களுக்கே உரியது. பிறரின் கட்டுப்பாட்டை விரும்பாதவர்கள். இவர்கள் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் கொண்டவர்கள். மனதில் தோன்றியதை அப்படியே பேசிவிடும் குணம் காரணமாக சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் உள்ளம் கள்ளமில்லாதது. இவர்களின் முக்கிய குணங்கள் தலைமைத்துவ குணம் அதிகம் உள்ளவர்கள், துணிச்சலாக முடிவெடுப்பவர்கள், சவால்களை எதிர்கொள்ள விரும்புவோர், சுயமரியாதை அதிகம் இருக்கும். உங்களிடம் எதையும் முதலில் செய்யும் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள். இருப்பினும் சில குறைபாடுகளும் உண்டு. அவை அவசரம் முடிவுகள் எடுப்பது மற்றும் கோபம் கொள்வது. சற்று பொறுமை உங்களுக்கு குறைவு காணப்படும். பிறர் அறிவுரையை ஏற்க தயக்கம் கொள்வது மற்றும் சில நேரங்களில் பிடிவாதம் குணம் உங்களிடம் இருக்கும். இனி மேஷம் ராசியின் சனி பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சியால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிதமான பலன்களே காணப்படும். இதுவரை ஏற்பட்டிருந்த மன அழுத்தங்கள், தேவையற்ற செலவுகள், வேலை சார்ந்த தடைகள் போன்றவை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுக்கு பார்வை மூலம் சோதனைகளை கொடுத்தாலும் அதே நேரத்தில் அறிவையும் அனுபவத்தையும் வழங்குவார். உழைப்பை அதிகப்படுத்தினால் அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் காலமாக இது அமையும். வேலைக்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. பொறுமையும் அமைதியும் கடைபிடித்தால் முன்னேற்றம் நிச்சயம். வரவு இருப்பினும் செலவுகள் அதிகமாகும். கடன் வாங்குவதையும் தேவையற்ற செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் வரலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து அன்பாக பேசினால் அமைதி நிலைக்கும். கால்கள், மூட்டுவலி, சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சம் சனீஸ்வராய நம என்று 108 முறை ஜபித்தால் சனி தோஷம் குறையும். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். நன்றி.